திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியை கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஊரே பேசக்கூடிய அளவுக்கு இனிமேல் நல்லா இருக்க போறீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும்னு கிடைக்கும். அப்படி எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது, ஏதாவது விஷயங்கள் இருக்குமா, அதை நான் எப்படி சமாளிக்கணும், எந்த மாதிரி எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலோடு தாங்க இந்த பதிவை நான் தொடங்குறேன். ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதாவது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய மாதம் தான் இனி வரக்கூடிய இந்த மாதங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு நல்ல நேரம் தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. இனி வெற்றிக்கு மேலே வெற்றி குவிய போகுது. அது எப்படிமா, எங்களுக்கெல்லாம் நல்லது நடந்தா உலகமே அழிஞ்சிரும் போல, நாங்களும் எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ சொல்கிற மாதிரி ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அது எப்படின்னா, துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள், 9 பாதங்களை கொண்ட துலாம் ராசிங்க. ராசியோட அதிபதி சுக்கிரன். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு எல்லாருமே நல்ல நிலையில் இருக்காங்க. அதனால் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்கும். இதோட உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு. இதையும் வச்சு பார்க்குறப்போ எல்லா விதமான ஏற்றமும் உண்டாகுது, வெற்றி உண்டாகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை சமசப்தம பார்வையில் பார்க்குறாருங்க. குருவோட பார்வையும் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் 2 சுபகிரகமும் உங்களுக்கு அதீத சுபத்துவத்தை கொடுக்க போறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஏற்றம் இருக்குங்க. தீர்க்கமான சிந்தனைகள் உண்டாகுது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும். இதோட வெளிநாடு போகக்கூடிய யோகம் அமையுங்க. ஏன்னா சுக்கிரன் குரு 2 பேருமே இணைஞ்சு உங்க ராசியை பார்க்குறாங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவீங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் நிச்சயமா நடக்குங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்காரு. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற யோகம் இருக்கு. உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா விதமான சொத்துக்களோ, பணங்களோ, ஏதாவது ஒரு வாய்ப்புகளோ, பதவிகளோ எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களுக்கானதாகவே தேடி வரப்போகுதுங்க. நீங்கள் தேடி போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே போல் தந்தையோட மூலமாக வாய்ப்புகள் வரக்கூடிய, லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையுதுங்க. ஏறுங்க. ஒட்டுமொத்த என்னடா இவ்வளவு நல்லது நடக்கும்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல சூரியன் குரு புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றமும் உண்டாகுது. 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்காரு. புதனோட குருவும் சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷ அமைப்புங்க. நாங்கள் ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய விஷயம், பாக்கியங்கள் எல்லாமே அபரிவிதமாக உண்டாக போகுங்க. இதோட ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு போகிறப்போ புதிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். புத்திர பாக்கியம் கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. புத்திர பிராப்தம் இருக்குங்க. இதனால தான். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 5ஆம் மட்டத்தில் இருக்கிறது இன்னுமே சிறப்பு. குருவோட பார்வையும் சேர்ந்து வருது. சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்ல ஏற்றமான காலம் இதுதான். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனசளவுலேயோ, உடல் அளவுலேயோ, உறவுகள் வகையிலையோ, குடும்ப வகையிலையோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தால் சத்தியமாக சொல்கிறேங்க, சூரிய பகவானோட கதிர்பட்டு விலகின பனி போல் எல்லாமே மறைஞ்சு போகுங்க. அதுவும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறையிறதுனால செல்வாக்கு அதிகமாகும். நிறைய விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவேறும். இது தொடர்ந்து மாணவ மணிகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம். இதோட உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய காலங்களில் புதிய முயற்சிகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி பயணங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு துளசி செடியை வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரப்போகுது.
போகுது. தொழிலில் அபரிவிதமான ஏற்றமும் லாபமும் உண்டாகும். அதே நேரம் துளசி செடியை வாங்கி கொடுக்கறது அப்படின்னாக்க அந்த இடத்துல தாங்க, துளசி செடியில் தான் நம்மளோட மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. ஸோ அந்த அம்சம் நிறைந்த செடியை நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு தெய்வீக எண்ணங்களை அதிகப்படுத்தும், தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்தும், பண வரவு அதிகமாகுங்க, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், கூடுதல்லையும் சரிங்களா மிகுந்த வெற்றி கிடைக்கும், திருமண யோகம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே துலாம் ராசிக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்கிறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க. எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய பட்சத்தில் சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். ஸோ கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. கோபத்தை கட்டுப்படுத்திட்டா போதும், காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். எதிர்பாராத பண தேவை உண்டாகுங்க. ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் பணவரவு உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதோட தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்க வேலையில் கொஞ்சம் டென்ஷன், வீண் அலைச்சலும் போகும், வீண் பகையும் உண்டாகலாம். இதனால் எதை செஞ்சாலும் சரி, யார்கிட்ட பழக்க வழக்கம் இருந்தாலும் சரிங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ குடும்பத்திலையோ நட்பு வட்டாரத்திலையோ அக்கம் பக்கத்துலேயோ எந்த இடத்துலையோ கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் பணம் வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சலோடு சேர்ந்து வரும். கடன் விஷயங்களை கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. புதிய நபர்களுக்கு பொருளை கொடுக்கறது வாங்கிறது எல்லாமே ரொம்ப உஷாராக இருங்க. எதை பேசி வந்தாலும் சரிங்க, பேச்சில் ரொம்ப உங்களுக்கு கவனம் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுதுங்க. நிதானம் தேவை. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு டென்ஷன் கொண்டு வருவாங்க. ஸோ அதில் கவனமாக இருங்க. யார் என்ன செஞ்சாலும் சரிங்க, துலாம் ராசி செய்ய வேண்டியது ஒன்று தான். என்ன தெரியுமா, இவங்க எல்லாருமே நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. ஸோ நம்மளோட பொறுமையை மட்டும் நம்ம என்றைக்குமே கைவிடக்கூடாதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா யார் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காதீங்க. நீங்களும் அழகாக சமாளிச்சிடலாம். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக துலாம் ராசி பெண்கள்லாம் கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க. ஏன்னா காரியமே கெட்டு போயிடும். கோபத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் காரியங்களை சாதிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல தகவல் வருங்க. கிடைச்சிருக்காத சொத்துக்கள், நீங்கள் இத்தனை நாளாக இயங்கிட்டு இருந்த சொத்துக்களை அடைகிறதுல தடைகளை தாண்டி அதை கிடைக்க போகுதுங்க. உயர்நிலையில் இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்குது. அதனால் மேலே இருக்கவங்க கிட்ட பகை பாராட்ட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப பார்த்து சூதானமாக போகணுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களை சீர் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா திடீர்னு நமக்கு செலவு வரும். அதே மாதிரி நம்ம போகக்கூடிய காரியங்கள் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே போல் அரசியல் தொழிலில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகும். எதை செஞ்சாலும் சரி ஒரு ஆர்வத்தோடு செய்வீங்க. தொழிலில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பழைய சிக்கல்களை இப்போ தீர்க்க போகிறீங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு துலாம் ராசி மட்டும் தோற்று போகவே மாட்டீங்க. ஏன்னா சாதுர்மையாக பேசி சமாளிக்கிறதுல நீங்கள் வல்லவர்கள். அது உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதத்தில் வேலை செய்யுங்க. இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுதுங்கிறத பொது பலன்களை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தனிப்பட்ட முறையில் துலாம் ராசிக்குரிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். துலாம் ராசினாவே மற்றவங்களோட துன்பத்துக்கு தோல் கொடுக்கக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தைரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு இது வரைக்கும் யோகமான நாட்கள் தான். ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்கிறாங்க. பணவரவு அதிகரித்து கொடுக்குறாங்க. செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரத்தில் இருந்து தடைகளை விலக்கி வைக்கிறாங்க.
அதிகரிக்கிறாங்க. முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பை பெருக்க வழிகாட்டுறாங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வருங்க. விவசாயம், மருத்துவம், கெமிக்கல், உணவு இந்த மாதிரி தொழில்களில் முன்னேற்றம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குதுங்க. சேமிப்பு அதிகமாகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அதே மாதிரி குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால சனி, ராகு இவங்களால் முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. பிள்ளைகளுடைய நலன்களில் அக்கறை கூடுது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவங்க தவம் இருந்தவங்களுக்கு அது நிறைவேற போகுதுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குங்க. பெரிய மனுஷங்களோட சந்திப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரிங்க, தன்னோட கஷ்டத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் காட்டிக்காமல் தனக்கான வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க. மற்றவங்களை அசால்ட்டாக எடை போட தெரியும். நல்லவங்க யார், கெட்டவங்க யார், அவங்க நம்மக்கிட்ட ஏன் பழகிறாங்க, அவங்களுடைய குணாதிசயம் என்ன, அவங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக கணிக்க முடியும். இருந்தாலுமே அவங்களுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சாலும் அவங்கக்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயமும் சகல விஷயங்களும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே தனக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட தனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத காட்டிக்க மாட்டாங்க. அதீத புத்திசாலிகளாக இருந்தாலும் பல பேர்கிட்ட முட்டாளாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய கேரக்டருக்கு நீங்கள் மற்றவங்களை எடை போட்டு பழக ஆரம்பித்தா ஒருத்தரும் மிஞ்ச மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டான ஆட்கள். ஆனால் மற்றவங்களினுடைய பார்வைக்கு நீங்கள் ஏமாளி, ஒரு சிலருக்கு சுயநலவாதி, இந்த மாதிரி பல பட்டங்களை சொல்ல விட்டு போகலாங்க. ஆனால் எதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. மற்றவங்க அடித்தா கூட வாங்கிக்குவீங்க, ஆனால் சொல் பொறுக்க மாட்டீங்க. தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா, அன்புக்கு கட்டுப்பட்டு இருந்தாலுமே தன்னை ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டீங்க. கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அழைச்சாலும் அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது? உங்கள் வாழ்க்கையில் 100% நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. 5 கிரகங்கள் பலமடைகிறாங்க. தலைவிதியே மாறப்போகுதுங்க. அது எப்படிங்க? துலாம் ராசிக்காரங்களே, உடனே இந்த பொண்ணு கரெக்டு, இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு எடை போட்டுறாதீங்க. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய அதீத புத்திசாலித்தனத்துக்கும் உங்களுடைய ஆளுமை திறனுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல காலம் பிறக்க போகுதுங்க. பண வரவிருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. பண விஷயம் அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறைய பேர் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் எப்பேற்பட்ட கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு இருந்தாலுமே துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பணவரவினால் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பிரச்சனை இருக்கும், இந்த பணவரவால் இருக்குதுங்க. அடுத்தது குடும்பத்தில் பிள்ளைகளால் உறவுக்காரங்க மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் ஒன்றை நீங்கள் ஏற்பாடு செய்ய போகிறீங்க. பல விதங்களில் நீங்கள் தலைமை தாங்கி அந்த சுப நிகழ்ச்சியை நடத்த போகிறீங்க. சகோதரர்கள் மூலம் ஆதாயமான பலன் இருக்குதுங்க. சிலருக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகமாகும். குலதெய்வத்துக்கான பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வாழ்க்கை துணை வழியில் உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்குங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க. பொதுவாகவே துலாம் ராசியை பல பேர் அவங்களுடைய செயல்பாடுகளை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால் சாதாரண கூலி வேலை செய்யறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரிங்க, துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய வேலையில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்களும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிகாரிகள் கடினமாக பேசினாலும் பொறுமையோடு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதங்களில் நன்மை இருக்குதுங்க. அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுத்து பேசுகிறீங்க, இல்லை எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னா சிக்கல்கள் வருங்க. சலுகைகள் கிடைக்கிறதுனால பிரச்சனைகள் கிடையாதுங்க. நீங்கள் பொறுமையாக இருந்துட்டால் போதும். என்னடா இவன் இப்படி துள்ளுவானாச்சே, இப்படி இருக்காடேன்னு சொல்லிட்டு அவங்களே மனசு மாறிடுவாங்க. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் அமைதி காக்கிறது சிறப்புங்க. சொந்த
சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்கு வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறது கூடுதல் உழைப்பு தேவைங்க. ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கடவுள் கொடுத்துருவார். வியாபாரம் அப்படின்னாவே சக வியாபாரிகள் கொஞ்சம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய போக்கு மாதிரி சக வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் காணாமல் போகும். புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு மற்ற சக வியாபாரிகளோட பேச்சை கேட்டுட்டு அதிக முதலீடு செய்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. அன்றாடம் இருக்கக்கூடிய தொழிலை மட்டும் நல்லபடியாக நடத்திட்டு போங்க. அதுவே உங்களுக்கு கூடுதல் லாபத்தை கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளை சமாளிக்கிறதுல சிரமம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வரக்கூடிய பணத்தில் கையிருப்பை அதிகப்படுத்துங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது சிறப்புங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ஒரு சில விஷயங்களில் நமக்கு நல்லது இருக்குங்க, ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் அதை பொறுத்து தாங்க நான் பலன் சொல்ல முடியும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு என்ன பலன்கள்னு பார்த்தோன்னா சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 6 நட்சத்திரங்களினுடைய ஆட்சி தாங்க நம்ம துலாம் ராசின்னு சொல்லுவோம். கிரக நிலைகள்னு பார்த்தோன்னா உங்கள் ஜாதகத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில், அவர் கூடவே ராகு பகவான் கூட்டணியில் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அவர் கூடவே சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும், இவங்களை தொடர்ந்து லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இப்படி தாங்க கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இதை வச்சு வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை பயணம் அப்படின்னா கொடுத்து வச்ச வாக்கை காப்பாற்றுவீங்க. சொன்ன சொல் மாற மாட்டாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி அடைய போகிறீங்க. வழக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். முடங்கி போயிருந்த வேலை கூட, என்னடா இந்த வேலையை என்ன வேணாலும் செய்ய முடியலையே அப்படின்னு நினச்ச வேலை கூட வேகம் எடுத்து சாதாரணமாக நடத்தி கொடுக்க போகுதுங்க. இந்த காலம் போராட்ட காரியங்கள் எல்லாமே உயிர் பெறுமாங்க. பணம் சம்பந்தமாக நீடித்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகுது. குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. தொழில் பல விதங்களில் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்குங்க. உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளை அதிகரிப்பாங்க. நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுங்க. பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழுங்க. இந்த இழந்த சொத்துக்கள் கூட மீண்டும் உங்கள் கைக்கு சேரும். காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமை சேருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிலிருந்து வந்த தேக்க நிலை மாறும். ஒரே சமயத்தில் பலவிதமான கல்விகளை கற்றுக்கக்கூடிய சூழல் உருவாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோன்னா ஆண்டாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மனசை ஒருநிலைப்படுமாங்க. நினச்ச காரியங்கள் கைகூடி வரும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்கான பொது பலன்கள்ங்க. இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியுங்க. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குங்க. உயர் ரக வாகனங்களை வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வீங்க. சிலருக்கு பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதி நிலை மாறப்போகுதுங்க. அந்த அசிங்கப்பட்ட அவமானப்பட்டீங்க அந்த நிலை அப்படியே மாறி மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு ஓரளவு பணவரவு இருக்கும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது. கல்வியில் தேர்ச்சி பெற போகிறீங்க. தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்க போகுது. தெய்வீக சிந்தனையும் ஏற்படுங்க. பேச்சுக்களில் நிதானம் இருந்தால் போதும். வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். வீட்டில் இருக்கவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் செய்யாமல் அவங்கள அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க
பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அமைதி நிலவுங்க. உங்களுடைய புது முயற்சிகளால் நல்ல வேலையில் செய்யக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பேசணுன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாருமே நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமர்ந்திருக்காங்க. விநாயகரை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய வினைகள் நீங்கும். சூரிய பகவானினோட சஞ்சாரத்தினால நெருக்கடிகள் விலக போகுது. செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகுங்க. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். அரசு வழிகளில் நீங்கள் மேற்கொண்ட செயல்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எதிர்ப்புகள் விலகும். வழக்கு வெற்றியாகும். சூரியனும் குருவினுடைய பார்வையும் முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் இதை பொறுத்த வரைக்கும் விருந்துகளில் கலந்துக்கிட்டு நண்பர்களோட மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு பொழுதுகளை இனிமையாக கழிக்க போகிறீங்க. சிறப்பான பலன்கள் எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். அரசியல்வாதிகள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலம் எல்லாமே தாமதமின்றி கிடைக்குங்க. தொழில்